தற்போது அதிமுகவுடைய போராட்டத்தினுடைய தற்போதைய நிலவரம் என்ன? கள்ளக்குறிச்சி கருடாபுரம் விஷ சாராயத்துல இதுவரைக்கும் பலியானோர் எண்ணிக்கை 59 உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம். தற்போது கள்ளக்குறிச்சி பகுதியில இந்த விஷ சாராய உயிரிழப்புக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கருணாபுரம், மாதவச்சேரி, சேஷசமுத்திரம் ஆகிய பகுதிகளில் கள்ளசார மரணத்தை கண்டித்தும் அதே போல அதிமுக சார்பில் மரணத்துக்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அதிமுக மாவட்ட செயலாளர் கள்ளக்குறிச்சி குமரகுரு முன்னிலையில அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கள்ளக்குறிச்சியில மட்டுமில்ல தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரில் அந்தந்த முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலர்கள் தலைமையில தமிழகம் முழுவதும் இந்த கோரிக்கை தமிழக முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒத்த கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடந்துட்டு இருக்கு. கள்ளக்குறிச்சியில் நடந்துட்டு இருக்க ஆர்ப்பாட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை தடுக்க தவறியது, விஷசாராய மரணத்தை தடுக்க ஆட்சி நிர்வாகம் தவறியது, மாவட்ட ஆட்சியர் தவறிவிட்டாரு, இந்த வழக்கை சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி சேலம் சாலையில நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்துல தொடர்ந்து வலியுறுத்தி கடந்த 4 நாட்களாக கள்ளக்குறிச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் நடந்த சம்பவங்கள், அதே போல அமைச்சர்கள் சொன்ன விளக்கங்கள், இவர் கேட்ட கேள்விகள் குறித்து விளக்கமா இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்ட அதிமுக தொடர்ந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. இவரோட முக்கியமான கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டத்துல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழுத்தம் திருத்தமாக தற்போது அவரோட வாதமா அவரோட கண்டன கோரிக்கையா வச்சிட்டு இருக்க தகவல் பார்த்துட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.